மீண்டுமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த வாரம் சொன்னது போல சனிக்கிழமை மாத்திர மாதிரி ஐடியா இல்லை. எல்லாம் ஃப்ரைடே இப்படியே கண்டினியூ ஆகட்டும். இல்லை இதனால நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அது இந்த மிடில்லையும் கூட நான் திருப்பி எம்பசைஸ் பண்ணுறேன் எல்லாரும் வந்த பிறகு. தொடர்ந்து இந்த நாளில் பைபிள் ஸ்டடிக்குள்ளாக செல்லலாம். நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக எபிரேய நிருபத்திலிருந்து படித்து கொண்டிருக்கிறோம். 12வது அதிகாரத்துல வந்திருக்கிறோம். இந்த நாள்ல விசேஷமாய் நான் தலைப்பு கொடுத்திருந்தது வனச்சஞ்சாரியும் கூடாரவாசியும்ங்கிற தலைப்புல எடுத்திருக்கிறேன். இந்த நாள்ல முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு இதுல நீங்க இதுக்கு பின்னணியத்தை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காரியங்களாலதான் நான் சுவாரஸ்யமான வேத பாடம் அப்படின்னு கொடுத்திருந்தேன். தொடர்ந்து தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. சோ இதனுடைய தலைப்பு வன சஞ்சாரியும், வனம்னா காடு, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வன சஞ்சாரியும் கூடாரவாசியும், ரெண்டு நபர்கள் ஏசா யாக்கோபை குறித்து பார்க்க போகிறோம். அதுல 12வது அதிகாரத்துல எபிரேயர் 12ல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 14வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, யாவரோடு சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இதெல்லாம் நோன் ஃபேக்ட்ஸ். ஒருவனும், இதான் முக்கியமான காரியம், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனாலே அநேகர் தீட்டப்படாதபடிக்கும். என்ன சொல்றாருன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையை நாம் இழந்து விடக்கூடாது. ஒரு கசப்பான வேர் நமக்குள்ளாக எழும்புமானால் கிருபையை இழந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கசப்பு, இந்த மாதிரி காரியங்கள் கிருபை, ஆண்டவருடைய கிருபை நாளடைவுல நம்மை விட்டு போய்விடும். நம்ம அறியாமலே இது போய்விடும். அநேக நேரங்கள்ல நம்ம வேதத்துல பார்த்துருக்கிறோம். சவுலுக்கெல்லாம் தெரியல, கிருபா அவரை விட்டு போச்சு. சிம்சோனுக்கு தெரியல, கிருபா அவரை விட்டு போயிட்டு. பார்வோனுக்கு தெரியல, கிருபா அவரை விட்டு போச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் இருதயத்தை கடினமாக்கினார்கள், கீழ்ப்படியல. இங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு. அடுத்தால என்ன சொல்லுது, இங்க ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு. மீண்டும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாயை போல சீர்கெட்டவனாகவும். ஏசாயாவுக்கு எத்தனை டைட்டில் பாருங்க, வேசிக்கள்ளன், சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டவன், சீர்கெட்டவன் இராதபடிக்க எச்சரிக்கையாருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். உங்களுக்கு நமக்கு தெரியும். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். இன் அதர் வேர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏசாயாவை போல இருக்காத. அவனை குறித்து என்ன சொல்றது, வேசிக்கள்ளன்னு சொல்லிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யாக்கோபு தான் ஏமாற்றினது. போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்த பாகத்தை விட்டு போட்டது உண்மைதான். ஏசா பசி, இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன், ஃபேமிஷ்னா சாக போறேன், அதுக்கு முன்னால இது கொடுத்துட்டா போனாதான் என்ன, எனக்கே நானே உயிரோடு இருக்கல, எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு. ஆனா அவன் கேரக்டர் அங்க என்ன பண்ணிருக்குதுன்னா, நல்லபடியில எழுதல. அவனை போல வேசிக்கள்ளனாகவும் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாயை போல சீர்கட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏசா ஏன் சீர்கட்டவன், ஏன் வேசிக்கள்ளன்? அந்த சம்பவத்து முதல்ல நம்ம அறிந்து கொள்வது நம்மளது நல்லது. புத்திர சுவிகாரத்தை விட்டு போட்டவன். நான் அந்த கதையை சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு இவன் ஏன் சீர்கட்டவன்ங்கிற, இவன் எங்க வேசிக்கள்ளனாக இருந்தான், ஏன் இவன் சீர்கட்டவன், ஏன் இவனை குறித்து இவ்வளவு மற்றகமாக எழுதியிருக்கிறதுங்கிறது அவனுடைய கேரக்டரை பார்த்தா நமக்கு தெரியும். அது இந்த அதிகாரம், நான் ஆதியாகமம் 25வது அதிகாரத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா யாக்கோபினுடைய பிறப்பும்
அங்க ஒரு புத்திர சிவிகார வியாபாரம் நடக்குது. ஃபர்ஸ்ட் பார்ன் பர்த் ரைட் அதான் குறித்து பார்க்க போகிறோம். மலடியா இருந்த ஈசாக்கு இந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்த பொழுது ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவ கர்ப்பத்துல பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்ட 2 பிள்ளைகள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அங்க நடந்த கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் கர்ப்பத்துல 2 ஜாதிகள் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றுல இருந்து பிரியும். நல்ல கவனிங்க. ஏன்னா இந்த 2 வித ஜனங்கள் இந்நாள் வரையிலும் நமக்கு தெரியும். அந்த 2 வித ஜனங்கள், இந்த 2 வித ஜனங்களுக்கு மத்தியில எவ்வளவு பிரச்சனைகள், கான்ஃபிளிக்டுகள் இருந்ததுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஏசாவுடைய சந்ததியாகிய ஏதோமியருக்கும் இஸ்ரவேலருக்கும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இது ரெபேக்காளுக்கு தெரியும், ஈசாக்குக்கும் தெரியும். அதே மாதிரி பிரசவ காலத்துல 2 பிள்ளைகளும் பிறந்துச்சுது. மூத்தவன் சிவந்த நிறம் உள்ளவனாயும் சர்வாங்கமும் சர்வ அங்கமும், அதாவது சர்வாங்கம் சரீரம் முழுவதும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டார். சிகப்பா இருந்தவன். அதனாலதான் பின்காலத்துல இவருடைய பெயர்கள் சந்ததி ஏடோமைட்ஸ், ரெட், சிவப்பு, அதை குறிக்கிறது. இன்னொன்னு, பின்னால அவன் கஞ்சி கூழு, சிவப்பு கூழ காத்து கொண்டிருந்தான் யாக்கோபு. கர்ப்பத்திலிருந்து வரும் பொழுது அவன் சகோதரனாகிய யாக்கோபு ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டான். பிடித்துக் கொண்டுதான் வெளியே வந்தான். அவனுக்கு யாக்கோபு. யாக்கோபுன்னா எத்தன்னு சொல்லுவாங்க. பல ஹீல் கேச்சர், காலை பிடித்தவன். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதா இருந்தார். இந்த 2 பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது, நல்லா கவனிக்கணும். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் அனசஞ்சாரியுமா இருந்தார். யாக்கோபு நல்ல கேரக்டர் வித்தியாசத்தை பாருங்க, குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தார். அப்படின்னா யாக்கோபு, ஏசா குணசாலி இல்ல. வன சஞ்சாரினா என்ன? வனத்துல சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவன், காட்டுக்குள்ள வேட்டைக்கு போகிறவன், வேட்டையில வல்லவன். ஆனா யாக்கோபு அப்படி கிடையாது, கூடாரவாசி, குணசாலியும் கூடாரவாசி. அப்படின்னா என்ன விஷயம்? அம்மாவுடைய முந்தானையை பிடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா ஏசா அப்படி கிடையாது. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமா இருந்ததுனால ஏசாவின் மேல் பட்சமா இருந்தான். அதுதான் விஷயம். இவன் நல்ல அதை இமேஜின் பண்ணி பாருங்க. யாக்கோபு அம்மா கூடயே போயிருப்பான். அம்மாக்கு ஹெல்ப் பண்றது, வீட்டை சுத்தி வர்றது, அம்மா சொல்றபடி செய்யறது, அம்மாவுக்கு முடியலன்னா சமைக்கிறது. இவன் சமைக்கிற ஹேபிட்டும் இருக்குது. கூழ் காய்ச்சிக்கிட்டு இருந்தான். அப்படியானால் அம்மாவுடைய பார்வையில எப்பவும் இருக்கிறதுடைய யாக்கோபு செல்ல பிள்ளை. ஆனா ஏசா அப்படி கிடையாது. வன சஞ்சாரின்னா என்ன? காலைல போயிட்டு சாயங்காலம் வர்றது இல்லை. ஒரு வேட்டைக்கு போறதுன்னா போனா 3 நாள் 4 நாள்லாம் ரொம்ப நாள் ஆகும். சமயங்கள்ல அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு காணாமல் போகவும் செய்யலாம், திருப்பி சேருவது கடினமான காரியம். வேட்டைங்கிறது சாதாரண காரியம். ஆனா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க ஊர்ல ஒரு தாத்தா வேட்டைக்கு போவார் அடிக்கடி. அப்ப அவரு ஒரு நாள் கேட்டாரு, தாத்தா நீங்க வேட்டைக்கு போறீங்களா? எப்பவும் போறிய? நாளைக்கு போறேன்டே, நீ வாரியா? பரப்புல வாரியா போய் அப்படின்னாரு. சரி தாத்தா நான் வரேன் அப்படின்னு. காட்டுக்கு இல்லது இது. என்னன்னா வயல்வெளிகள்ல போய் அங்க சில குளத்துல உள்ள நீர் பறவைகளை அடிக்கிறதுக்கு மசில் கன் வச்சுட்டு இவரு கூட நானும் போயிட்டேன். எங்க நாகர்கோயில்ல இருந்து இவர் நடந்து போறாரு, கண்ணை தூக்கி வச்சுட்டு, அப்பெல்லாம் கொண்டு போலாம், கண்ணை தோல்ல வச்சுட்டு
நடக்காரு பயங்கர ஃபாஸ்ட். எனக்கு ஏன்டா வரோன்னு சொல்லி முன்னாலேயும் போக முடியாது, பின்னாலேயும் போக முடியாது. போய்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு ஊரா, கிராமங்களா தாண்டி, வயல்வெளிகளா தாண்டி போறாரு. ஒண்ணு என்ன திரும்பி பார்க்கல, அந்த வேட்டை இன்ட்ரெஸ்ட்ல போறாரு. கடைசி ஒரு குளத்து பக்கத்துல போகும்பொழுது குளம் முழுவதும் நீர் பறவை. நாகர்கோவில்ல இருந்து ஆறாம்புலி வேற போயாச்சு கிட்ட. குளத்துல நல்ல நிறைய நீர் பறவை. இவர் டக்குன்னு என்ன பண்ணாரு, அவரு வேஷ்டிய கழட்டி என் கையில கொடுத்துட்டு அண்டர்வேர் போட்டிருக்காரு. துணியெல்லாம் மேல எடுத்துட்டு தண்ணிக்குள்ள அப்படி படுத்து உருண்டு கண்ணை வச்சுட்டு அப்படியே ஊந்து போய்கிட்டு இருக்காரு. கரையில இருந்து தண்ணியில போய் அடிக்கிறது. அந்த சமயம் பார்த்து அந்த கிராமத்துல உள்ள சில பெண்கள் எல்லாம் தண்ணி எடுக்க வந்துட்டாங்க, குடத்தை கொண்டு வந்து. வந்த உடனே அவ்வளவு பறந்து போச்சு. அன்றைக்கு அவர் திட்டினா அந்த கெட்ட வார்த்தையும் அது இதுமா பயங்கரமா பேசிட்டார். நான் அப்படி கேட்டதே இல்லை அவர் பேசினவர். அன்றைக்கு வெறுங்கையோட திரும்பி வந்தோம். இப்ப வேட்டைங்கிறது அன்னைக்கு அப்படிதான். வீட்டுல அங்க அந்த பாட்டி வந்து எல்லா மசாலெல்லாம் அரைச்சி அடிச்சு நீ வேட்டைக்கறி வரும் சாப்பிடலான்னு இருப்பாங்க. ஒண்ணும் இல்லை. நான் எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்ல வர்றேன்னா, வேட்டைங்கிறது எல்லா நேரமும் கிடைப்பது இல்லை. அதுலயும் காடு வனசஞ்சாரின்னா காட்டுல போய் வேட்டையாடி வருதுன்னா, அப்போ இவனுக்கும் அப்பாவுக்கும் தான் கான்டாக்ட். ஏன்னா நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்குறவை, வேட்டையாடி வந்து ருசிகரமா சமைச்சு வேற கொடுப்பான். அதனால அப்பாவுக்கு மகன் மேல பாசம். எப்பண்டா வருவான்னு அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் வாய்க்கு ருசியா சாப்பிடக்கூடியவர். ஆனா யாக்கோபு குணசாலியும், நல்ல பிள்ளை, வீட்டு வேலைகளை செய்யறது, அந்த மாதிரி நல்ல பையன். அதான் அழகா சொல்லியிருக்கு. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்த போது, இவன் எத்தனை நாளைக்கு பிறகு வந்தானோ தெரியாது, கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த கூழ்ல கொஞ்சம் தா, நான் இழைத்திருக்கிறேன். இங்கதான் இதுலதான் இழைத்திருக்கிறேன்னு போட்டிருக்குது. ஐ எம் ஃபேமிஷ் இங்கிலீஷ்ல. அப்படின்னா ஐ எம் அபவுட் டு டை, நான் மறிக்க போறேன், சாக போறேன். இது எந்த கூழ்? சிவப்பான கூழ். அவன் உடம்பும் சிவப்பு, இந்த கூழும் சிவப்பு. பிற்காலங்களில் இதை வைத்துதான் காரண பெயராக ஏடோமைட்ஸ், இவ்வளவு சிவப்பானவர்கள் என்று வந்துச்சு. இப்ப இவனுக்கு அதனால ஏதோ என்ற பெயர் உண்டாயிற்று. இப்ப யாக்கோபு என்ன கேட்கிறான், சிரேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு போகும்? ஃபர்ஸ்ட் பார்ன். அப்பொழுது யாக்கோபு உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விட்டு போடு என்றார். அவனுக்கு ஒருவேளை அம்மா சொல்லியிருப்பாங்க, டே உங்க அண்ணன் உனக்கு சர்வ் பண்ணுவான்டா, நீ தான் ஃபர்ஸ்ட் பார்னுக்கு உள்ளது, உனக்கு தான் வரணும் நியாயத்துக்கு. ஏன்னா அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ இவன் நினைச்சுட்டான், யாக்கோபு உன் ஆண்டவருடைய திட்டத்தை யாக்கோபு நிறைவேற்ற பார்க்கிறான். உன் சிரேஷ்ட புத்திரபாத்தை எனக்கு விட்டு போடு. சிரேஷ்ட புத்திரங்கிறது நமக்கு நம்ம ஊர்ல ரொம்ப அதை பற்றி ரொம்ப இதுதான், குறைவாதான் நமக்கு அறிவு உண்டு. ஆனா மத்திய கிழக்கு நாடுகள்ல சிரேஷ்ட புத்திரன்னா ரொம்ப ஒரு ஒரு ஆண் பிள்ளை பிறந்துட்டான்னா அந்த குடும்பத்துல மத்திய கிழக்கு நாடுகள்ல சந்தோஷமா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் எனக்கு முத திருமணம் ஆகி எனக்கு பிள்ளை பிறந்துட்டான், டேவிட் என் பையன் பேரு. பொம்பளை பிள்ளை பிறந்தாங்க முதல்ல 2 பேரு, அதை பற்றி ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. பிறந்திருக்கா, என்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளை, அப்படியா அப்படிமா. ஆனா எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டேன்ன உடனே, அதுவரை என்ன இளங்கோன்னு கூப்பிட்டவங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்து அவன் பேரு டேவிட்னு தெரிஞ்ச பிறகு என்னுடைய பேர் மாறிவிடும். அபு டேவிட், தாவீதுடைய அப்பா நீ. ஹலோ அபு டேவிட், எப்படி இருக்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசுவாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க, அபு டேவிட், அபு முகமது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிடும் போது அபு ஒரு மகனை பெற்றெடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. அதே மாதிரி ஒரு மகன் பிறந்துட்டான்னா அவனுக்கு பேர் என்னன்னா டேவிட் சன் ஆஃப் சேத்து தான் வரும். டேவிட் சன் ஆஃப் இளங்கோ, அதாவது டேவிட் பின் இளங்கோ. சரி, நம்ம அபுதாபில அங்குள்ள இப்போ ஷேக் முகமது எடுத்தீங்கன்னா ஷேக் முகமது பின் ஜாயித், ஜாயிதுடைய மகனாகிய முகமது. 2 வகையிலுமே அவங்க அந்த பேரை கனப்படுத்துவாங்க.
அடுத்தது புத்திர சுவிகாரத்துல முக்கியமான ஒரு காரியம், சிரேஷ்ட புத்திர பாகம். அதாவது எந்த ஒரு பையன் மூத்தவனாக பிறக்கிறானோ அவனுக்கு எல்லா சொத்துக்கள்ல டபுள் மடங்கு மூத்தவனுக்கு. அடுத்தது ட்ரைபல் லீடர், அவன் தான் அந்த குடும்பத்திற்கு ஒரு லீடரா இருப்பான். சில குடும்பங்கள்ல அப்படிதான் இருப்பாங்க. சிலவங்க குடும்பம் அவங்க அவங்க பிஹேவ் பண்றது, எனக்கு ஒரு அண்ணியுடைய பையன்லாம் இருக்கும், அவன் இறந்து போனப்போ அவன் சொல்லுவான், எனக்கு நான் தான் இன்னைக்கு குடும்பத்துக்கு அடுத்த தலைவர். அது சிலவங்க பெரியவங்க பெரியவங்க அவங்க அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய பெரியப்பாவா இருக்கலாம், யாரா இருக்கலாம். அதே மாதிரி இங்க ஏசாதான் வரணும். ஆனா யாக்கோபு என்ன செய்கிறான், எனக்கு இதை விட்டு போடு, நான் ஏற்கனவே இவன் ஏன் இன்னும் வரல, ஏன் இவன் வேசிக்கணுங்கிறதுக்கு நான் வரல. ஏசா அவன் வனச்சஞ்சாரி, பொறுப்பற்றவன், போய் ஊரை சுத்திட்டு வருவான், வந்து சாப்பிடுவான், அவன் சமைப்பான், அவங்க அப்பாவுக்கும் கொடுப்பான், அல்லது அவன் பொண்டாட்டி மாதிரி சமைப்பாங்க. அப்ப சொல்றான் பாருங்க ஏசா, நான் தான் சாக போறேன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு பசி. நான் உயிரோட இருந்து புத்திர சுவிகாரத்தை அனுபவிக்க போறது இல்லை. அவன் சொன்ன காரணம் கரெக்ட் தான். ஆனா அங்க ஆண்டவருடைய சுத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த சிரேஷ்ட புத்திரமாக எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்ப இதுதான் சான்ஸ். அவன் ஆண்டவுடைய திட்டத்தை யாக்கோபு நிறைவேற்ற பாக்குறான்னு தெரியல, அல்லது இயற்கையா கேட்டது. அப்படியானு எனக்கு ஆணையிட்டு கொடு. இவனும் ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விட்டு போட்டான். அப்போது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பைத்தன்கொலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்தது போயிடலாம். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ண. ஏன்னா ஏன் இதை அலட்சியம் பண்ண, அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இது தேவன் கொடுத்தது, இது அலட்சியம் பண்ணக்கூடாது. தேவனுடைய கட்டளை. புத்திர சுவிகாரம் அவங்களுக்கு வரணும். எப்படி வரணுங்கிறத நான் பின்னால விளக்கம் கொடுக்கிறேன், வசனத்தோட உங்களுக்கு அடுத்த. ஆனா ஏசா அது ஆண்டவர் கொடுத்தது, அது ஏசாவுக்கு கொடுத்ததோ இல்லையோ, ஆனா எந்த குடும்பத்திலையும் முதல்ல பிறக்கிறது சிரேஷ்ட புத்திரபாக உண்டு. பின்னால ஆண்டவருடைய திட்டம் வேறு என்றாலும் ஏசாவுக்கு இஸ் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் திஸ் பர்த் ரைட். கல்வி வேலை அதை பத்தி அவனுக்கு அதை பத்தி கவலை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அப்படிப்பட்டவனை ஏன் வேசிக் கள்ளன் என்று அழைக்கிறார்? எபிரே இது எழுதினவர், வேசிக் கள்ளன், சீர்கட்டவன். நல்லா தெரியும், ஒருத்தன் வன செஞ்சாரி, இவன் கூடாரவாசி. ஆனா விஷயம் பின்னால என்ன தெரியுமா, இந்த கல்யாணத்துல சில பிரச்சனை வந்துச்சு. நம்ம இதைதான் நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. அதிகாம 26 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேயேரியினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும், யூதித்னா ஜூடி, ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் 2 பேரும் கல்யாணம் பண்ணான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். 27ஆம் அதிகாரத்துலதான் இனி அவர் சொல்லுவாரு, நீ வா வேட்டையாடி வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்றது 27ஆம் அதிகாரம். 26ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் இந்த 2 வசனம் வருது. அப்ப ரெபேக்காளுக்கு வீட்டுல மருமக்களை கொண்டு பயங்கர வேதனை, மனநோவுன்னா சும்மா இல்ல. வீட்டுல ஒரு மாமி மருமகளுக்குள்ள பிரச்சனைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சில வீடுகள்ல எல்லாம் பார்த்திருக்கோம், டிவியில சிலவங்க எல்லாம் போடுவாங்க, மருமகளை மாமியார அடிக்கிறது, பெட்ல படுக்க போட்டு வயதானவங்களை அடிச்சு துன்புறுத்தி பேசி வார்த்தைகளால இப்படி போட்டு துன்புறுத்தனால ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவு. ஒண்ணு, இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது வெளியே, அவுட் ஆஃப் தேர் ட்ரைப், புறஜாதிகள்ல இருந்து கொண்டு வந்துட்டான். அவன் செய்தது பெரிய தவறு. இது நிமித்தமாக, தவறு நிமித்தமாக அவன் வீட்டுக்குள்ள பயங்கர பிரச்சனை. அதே 27ஆம் அதிகாரத்துல சொல்றா பாருங்க, ரெபேக்காள் யாக்கோபிட்ட சொல்றா,
டேய், உங்க அண்ணன் ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஈசாக்கிட்ட சாரி ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்குது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒருவனை ஒரு பெண்ணை கொள்வானா என் உயிர் இருந்து ஆவது என்ன? ஈசா கிட்ட சொல்ற ஹஸ்பண்ட் கிட்ட, ஏங்க ஒருத்தன் தான் இந்த உள்ள லோக்கல்ல போய் பொண்ணு எடுத்துட்டு வந்துட்டான். இந்த பையன் யாக்கோபு எப்பவுமே என் கூட புந்தானே சுத்திட்டா வரான். இவனுக்கும் உள்ளிட்ட போய் பொண்ணு எடுத்தான்னு அப்புறம் என் நிலைமை என்ன? உயிரோட இருக்கிறத விட சாவதே பரவாயில்ல. அதனாலதான் யாக்கோபை கூப்பிட்டு சொல்லிடுறா. யாக்கோபிட்ட சொல்றா பாருங்க, நான் இது அங்கங்கே இருந்து வசனங்களை கொண்டு வந்திருக்கேன். இவன் என்ன செய்திருவான்? தன்னுடைய மகனுக்கு யாக்கோபுக்கு எங்க வேண்டாம், நீ உங்க மாமா வீட்டுக்கு போடா, லாபான் வீட்டுக்கு, அங்கிருந்து பொண்ணு எடுத்துக்கா அப்படின்ட்டா. ஏன்னா இவனுக்கு மனநோவு, இவளால தாங்க முடியல வேதனை, வீட்டுக்கு குடும்ப பிரச்சனை. அப்படிப்பட்ட பெண்களை திருமணம் பண்ணி கொண்டு வந்த ஏசாவை நேசிப்பாளா, அல்லது வீட்டுக்குள்ள அவனுக்கு கையடக்கமா இருந்த யாக்கோபை நேசிப்பாளா? அங்கதான் அவளுக்கு கோபம். இந்த பயனால நான் படுற ரத்த வேதனை, ரத்த கண்ணீர், இவனுக்கு இவரு ஆசீர்வாதம் கொடுக்காது. அவன் சொல்லிருப்பா, நீ கொடுக்க கூடாது அவனுக்கு ஆசீர்வாதம். ஏற்கனவே ஆண்டவர் வேற சொல்லியிருக்காரு, உன் கர்ப்பத்துல 2 மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு சொல்லியாச்சு. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்க. இப்ப எந்த அளவுக்கு அவளுக்கு மனசுக்குள்ள வேலை இருந்ததுனால அவன் சொல்றான், நீ போய் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல பாருங்க, 27 சரி, மூத்த மகனாய் ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கொன்றுபடுவான்ட்டான். அப்பொழுது தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்றுபட நினைத்து தன்னை தேய்த்துக் கொள்ளுகிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து. இதெல்லாம் எப்போ? யாக்கோபு ஆசீர்வதித்து முடிஞ்ச பிற்பாடு ஏசா கோபத்துல அவனை கொல்லுவதற்கு நிற்கான். எங்க அப்பா சாவிட்டு அப்புறம் கொல்லுவிடுவோம். இவ்வளவு அங்கிருந்து அனுப்பி விட்டுருக்கா. உன் சகோதரனுடைய கோபம் தனி மட்டும் அங்க இரு. என் சகோதரன் எங்க அண்ணன் வீட்டுக்கு போ, லாபா வீட்டுக்கு. உன் சகோதரனுடைய கோபம் தனி மட்டும் நீ அங்க போய் இரு. உன் மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்து அவன் மறந்த பின்பு நான் ஆள் அனுப்பி உனக்கு அழைப்பிக்கிறேன், நீ வா. நான் ஒரே நாளில் உங்களுக்கு இருவரையும் ஏன் இழந்து வேண்டும்? அடுத்தல சொல்றா பாருங்க, ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கிறது. அது சொல்லிட்டு யாக்கோபு அவனை யாக்கோபா எங்க அனுப்புறா? அண்ணன் வீட்டுக்கு அனுப்புற. அங்க போய் பொண்ணு எடுத்துக்கிட்ட. அதுதான் இந்த அடுத்த வசனத்துல வாசிக்கிறது. யாக்கோபு ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதானாராமுக்கு அனுப்புறதையும் யாரு? ஏசா கேள்விப்படுறான். உன் தம்பி அங்க அனுப்பிட்டாங்கப்பா, பதானாராம் உங்க மாமா வீட்டுக்கு போயிருக்கான் பொண்ணு பாக்குறதுக்கு. அவனை ஆசீர்வதிச்சு அனுப்பும் போது கானானிய பெண்களை நீ கொள்ள வேண்டாம வெண்டு கட்டளையிட்ட. இவன் கானானிய பெண்ணை எடுத்திருக்கான் ஏற்கனவே. அது நிமித்தம் வனனோவு வீட்டுக்குள்ள பிரச்சனை. அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதானாராமுக்கு புறப்பட்டு போனது ஏசா கண்டதினாலும் இவங்க இருந்து அங்க மாமா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கான் யாக்கோபு. இத பார்த்த ஏசா என்ன செய்யறான்? கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா
இஸ்மவேல் இடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தி ஆகிய நெபயோத்தின் சகோதரியும் ஆகிய மகாலாத்தை 3வது கல்யாணம் பண்றாரு இஸ்மவேல் சந்ததியினர். அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அம்மாவுக்கு ஏற்கனவே 2 பெண்களை கொண்டு வந்து மனநோவு. இப்படி இருக்கும் பொழுது அம்மாவுக்கு கோபம் வருமா வராதா? பர்பஸா போய் செய்யலாம். சீர்கட்டவன். அதனாலதான் இவனை குறித்து எழுதி இருக்குது சீர்கட்டவன். ஏற்கனவே நீ புற ஜாதிகள் இடத்துல பொண்ணு எடுத்திருக்க. அதனாலதான் வேசிக்கண்ணன்ங்கிறாரு. நிறைய பேர் இதுலதான் மாட்டிக்கிடுறாங்க. தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறாக தவறான சம்பந்தங்கள் வரும் பொழுது இதுதான் நடக்கும். பாருங்க, அவர்கள் குமாரத்திகளின் குமாரருக்கு பெண் கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரனையும் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். புற ஜாதிகள்கிட்ட போய் நீ பொண்ணை எடுக்காத, கொடுக்காத. நிறைய வீடுகள்ல அதான் நடக்குது. விக்கிரங்களை கொண்டுட்டு வந்துருவாங்க வீட்டுக்குள்ள. பிள்ளைகளையும் பூஜை போட வச்சிருவாங்க. அதனாலதான் இவன் தெரியும் 2 பேரை வச்சு அம்மாவுக்கு வேதனை. என்ன பாடுபடுத்தினாங்களோ என்ன செய்தாங்களோ தெரியும். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்கும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் உள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேறு உங்களில் இராதபடிக்கும் பாரு. See, when it comes to marriage, திருமணம் என்று வரும் பொழுது முக்கியம் என்ன தெரியுமா? நீங்க என்ன பண்றீங்களோ உங்களுடைய பந்தங்கள், உறவுகள், நீங்கள் செய்கிற திருமண பந்தம் தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக இல்லைன்னு. சிலவங்க வசதியான மாப்பிள்ளையோ பொண்ணை பார்த்து பெரிய இடங்க, இவ்வளவு கார் இருக்குது, இவ்வளவு பங்களா இருக்குது. ஆனால் கர்த்தரை விட்டு விலகுற எந்த குடும்பமானாலும் அங்க நஞ்சு எட்டி முளைப்பிக்கிற வேர் தான் அந்த குடும்பங்கள்ல இருக்கு. கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன், அவருக்கு பிடிக்காது. ஏன்னா ஏசாவுக்கு எல்லா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஞாபகம் இருக்கா? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யாக்கோபுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது இவன் கூடார வாசி. காரணம் என்ன? யெகோவாவாகிய தேவனை வணங்குகிறவன். ஆனா ஈசாக்குக்கு அதை பற்றி இல்ல. நான் முன்னாடியே எடுத்தேன். பிள்ளைகள் வளர்ப்புல 12 வயது வரை தாயாரும் அதுக்கு மேல தகப்பனாரும் ரெஸ்பான்சிபிள். யூத முறைமை என்பது. இங்க ஏசாவுக்கு அம்மா சொல்லி கொடுக்கறதுக்கு அவன் வீட்டுல இருப்பே கிடையாது. வனசஞ்சாரி, வனத்துல காடுகள்ல அலைந்து திரிகிறவன். அப்படிப்பட்டவன் எப்படியாக தெய்வ பயம் அவனுக்குள்ளாக இருக்கும்? யாத்திராமத்துல பாருங்க, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அந்நிய தேசத்தின் குடிகளோட நீ உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமார்க்குமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன் அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதுல புசிப்பாய். இதுதான் நடக்கும். நிறைய எங்க நான் முதல்வர் இருக்கும்போது நல்ல ஒரு தம்பி, பெயர் சொல்ல விரும்பல, ஆனா நல்ல ஒரு மெசேஜ் எல்லாம் கொடுக்கிறவர், இந்து பின்னணியத்திலிருந்து வந்தவர், நல்ல நல்ல ஒரு வைராக்கியமான ஒரு சகம். ஆனா அவர் திருமணம் என்று வரும் பொழுது தவறான, அவர் விட்டு வந்த மார்க்கத்தில இருந்து திருப்ப அந்த இதுல இருந்தே ஒரு பெண், நல்ல படிச்ச பிள்ளை, டீச்சர் வேலை அப்படின்னு போய் கல்யாணம். கடைசி நாள் விழுந்து போன அவங்க உடல் அந்த வீட்டுல அந்த
அதனால வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாது இருக்க வேண்டும். இவனுக்கு வேண்டிய பேசிக்கலாம் அப்படின்னா இவன் பல பெண்களை திருமணம் செய்தவன், அது காமன் தான் இல்லைங்கல. ஆனா பர்பஸா அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்ச பிறகும், தேவனுக்கு பிடித்தமில்லைங்கிறது தெரிந்த பிறகும், அவங்க மாமா வீட்டுல இவனும் ஒரு பொண்ணு எடுக்க போயிருக்கலாமா? அதுதான் வேசித்தனம், அந்நிய நகம். இன்னும் நான் சிம்பிளா சொல்ல போனோம்னா, அந்நிய நுகம்ங்கிறது வேசித்தனம்னு போட்டிருக்குது. நான் சொல்லல, வேதம் சொல்லு. சிரேஷ்டபுத்திர பாகம் என்பது தேவன் கொடுத்த நியமனம்னா தான் முதல்ல சொன்ன. அதனுடைய முக்கியத்துவம், சிரேஷ்டபுத்திர பாகத்தின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சிருக்கணும். இந்த குழு காட்சி ஏற்கனவே புத்திர சிவாயத்தை வித்தாச்சு. அதனோடு கூட ஆசீர்வாதங்களும் உண்டு, அதை பின்னால பாக்குறோம். இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை பற்றி உபாகமத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 2 மனைவிகளுடைய ஒருவன் ஒருத்தின் மேல் விருப்பமாயும் மற்றவன் மேல் வெறுப்பாயும் இருக்க, 2 பொண்டாட்டி கட்டுறான், லேயாள் ரெபேக்கா. இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களேயாயில், முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரடானாலும் லேயாளுக்கு பிறந்தது முதல் பிள்ளைன்னு வைங்களேன். தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற் பேரானவருக்கு சிரேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விருப்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. அதாவது மூத்த பொண்டாட்டி எனக்கு பிடிக்காது, அவளுக்கு பிறந்த பிள்ளைக்கு இல்ல, 2வது ஒய்ஃப் தான் எனக்கு மை ஃபேவரட் ஒய்ஃப் அப்படின்னு அவ பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு நீ புத்திர சுயாரம் கொடுக்க கூடாதுன்னு தெரிவிச்சு. ஆனா சூழ்நிலை தக்க பின்னால மாறுது. சிரேஷ்டபுத்திர பாகம் கொடுக்கும் பொழுது யாக்கோபு ரூபன் மூத்தவனுக்கு கொடுக்கல, தன்னுடைய தாயில் மஞ்சத்துல ஏறினவனே அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுக்கல. அண்ணன் தம்பிக்குள்ள மாறும். மனாசே எப்ராஹிம் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் மூத்தவனுக்கு கொடுக்காம எப்ராம ஆசிரியத்துக்கு எதிர்பார்ப்போம். ஆனா இதுதான் ஆண்டவர் கொடுத்தது. வெறுக்கப்பட்டவனிடத்தில் பிறந்தவனை சேஷபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆசைகளில் 2 பங்கு அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆசையில 2 பங்கு. அதான் அவன் தகப்பனுடைய முதற் பலன் சேஷ்டபுத்திரம் அவனுக்கே உரியது. இந்த முதல் பிறந்த ஆம்பளைனாலே நான் மத்திய கிழக்கு நாடுக்கு நாங்க இருந்ததுனாலதான் தெரியும். ஒரு ஆளுக்கு 8 பொம்பளை பிள்ளைகளும் எவ்வளவோ உண்டு, 8க்கு மேல நிறைய. இவரு வெளியே சொல்லவே மாட்டாங்க. என் கூட ஒரு கொலீக்கு ஒரு லேடி ஒர்க் பண்ணாங்க, ஒரு ஸ்டாஃப் லோக்கல். அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். காசு கொடுக்கறது கிடையாது, மொபைல் வாங்கி கொடுக்கறது கிடையாது. காலேஜில் போனா தண்ணியை குடிச்சிட்டு இருப்பாங்க காசு இல்லாம. ஆனா அவ்வளவு பொம்பளை பிள்ளைகளுக்கு பிறகு 8வதோ 9வதோ ஒரு பையன் பிறந்தான. பையன் பிறந்ததுமே வீடெல்லாம் பெயிண்ட் அடிச்சு பயங்கர ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சு எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான்னு விருந்தெல்லாம் வச்சு பெரிய பிரபலியமா நடத்தணும். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பார்னுக்கு அவங்கள சேஷ்ட புத்திரம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள கலாச்சாரம். இன்னொன்னு, இந்த முதற் பலன் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். சும்மா இல்லது. இஸ்ரேல் புத்திரர்கள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பந்திருந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படும், அது என்னுடையது என்றார். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ன் பிலாங்ஸ் டு காட். அப்ப அதுக்கு எவ்வளவு பிரதான முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்க. தொடர்ந்து சொல்ற பாருங்க 13:12 அதை மீட்டுக்கொள்ள வாய்ப்பு. கற்பம் திறந்த பிறகு அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களில் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். கழுதையின் தலையீட்டை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆடு அதுக்கு பதிலாக கொல்லப்பட்டு அதை நீ மீட்டு எடுத்துக்கிடலாம்.
உன் பிள்ளைகளில் முதற் பேரான சகல நர ஜீவனையும் மீட்டுக்கோ. பிள்ளைகளுக்கு பதிலாக ஒரு ஆடை வெட்டி அதை பலி செலுத்தி ஆண்டவருக்கு கொடுத்து உன் பிள்ளையை மீட்டுக் கொள்வாயாக. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ன், we also are blessed with the first born right. நமக்கு முதல் பலனானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ள முதற் பேரானவரா இருக்கும். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்து. நம்ம ஏன் we are the first born of our Lord. உங்க வீட்டுல ஒண்ணு முதலாவதோ ரெண்டாவதோ மூணாவதோ இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருமே we are the first born. We should not ignore. ஏசா தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை உதாசீனப்படுத்தினது போல அதான போட்டிருந்துச்சு. அவன் அதை பற்றி கண்டுக்கிடவே இல்லை. ஏசா புத்திர சுவிகாரத்தை அலட்சியமா எண்ணினான்னு வாஸ்து. நமக்கு கர்த்தர் புத்திர சுவிகாரம் எப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு எல்லா பர்த் ரைட்டும். ஏன்னா யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது, ஏசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது அந்த பர்த் ரைட்டுக்குள்ள பிளஸிங் உங்களுக்கு தெரியும். இப்ப ஆண்டவர் நம்ம யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ நம்ம இந்த பர்த் ரைட்டை அலட்சியம் பண்ணக்கூடாது. we became the first born of our Lord. இல்லையே நான் எங்க வீட்டுல 4வது அல்லது 10வது தான் பிறந்த, நீ 10வது பிறந்திருக்கலாம். when you accept Jesus, தேவனுடைய குமாரனுக்கு சாயலா உப்பா இருக்கிற நீ ஃபர்ஸ்ட் பார்ன். ஆண்டவருக்கு கிராண்ட் சில்ட்ரன் கிடையாது தெரியுமா? எல்லாருமே சில்ட்ரன் தான். எங்க அப்பாவும் கடவுளை அப்பான்னு தான் கூப்பிட்டாரு. எங்க தாத்தாவும் அப்பான்னு தான் கூப்பிட்டாரு. எங்க தாத்தாவுக்கு தாத்தாவும் அப்பான்னு தான் கூப்பிட்டாரு. என் பிள்ளைகளும் அப்பான்னு தான் கூப்பிடுது. என் பிள்ளைகளும் அப்பான்னு தான். ஜீசஸ் இஸ் மை லார்ட் காட், அப்பா ஃபாதர். கடவுளுக்கு வேற பிள்ளைகள் கிடையாது. நான் அப்பான்னு கூப்பிட்டதுனால என் பிள்ளைக்கு கடவுள் தாத்தா கிடையாது. சோ யாவரோடும் அதனாலதான் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அவன் பரிசுத்த கொலைச்சலாக்கித்தான். அவன் சமாதானமா இருக்கல. வீட்டுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வரல. அப்பனுக்கும் அம்மைக்கும் அவனுக்கு தெரியும் அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிடிக்கல. ஏற்கனவே 2 பேரை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல, ரத்த கண்ணீர். அவங்க அம்மா நான் செத்தா பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணுமானா ரெபெக்காளுடைய வேதனை எவ்வளவு வேதனை இருக்கு யோசிச்சு பாருங்க. அதான் சொல்றான், நீ ரொம்ப இது இப்படி இல்லாம இருப்பதற்கு எச்சரிக்கையாயிரு, அந்நிய நோகத்துல பிணைக்கப்படாத. அற்ப காரியங்களுக்காக நீ ஒருவேளை போஜனத்திற்காக நீ ஃபர்ஸ்ட் பார்ன இழந்து போகாத. சில சமயங்கள்ல ஒரு சின்ன பொய் தானே அப்படின்னு வரும்பொழுது நீ தேவனுடைய குமாரன் பிள்ளைங்கிறது இதே இழந்து போவாய். சின்ன அற்ப கோபம், இப்ப எனக்கு ஒரு கோபம், பழி வாங்கணும் அப்படிங்கும்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற ஒரு ஸ்தானத்தையே இழந்து போகிற நேரம் வராதான் சொல்றது. ஒருவேளை போஜனத்துக்காக, சோத்துக்காக, கஞ்சிக்காக, ஒரு நேரத்துக்காக, அதே மாதிரி சின்ன சின்ன காரியங்களுக்காக ஒரு சின்ன பொய் சொன்னா என் கம்பெனில எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா சின்ன பொய் தானே. இழந்து போய் விடுவோம். சின்ன சின்ன காரியங்களுக்காக நம்ம பெரிய காரியங்களை இழந்து போக கூடாது. ஏன்னா நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர், நம்மை சிருஷ்டித்து எடுத்தவர், நமக்கு ரத்தம் சிந்தி மீட்டு எடுத்தவர். அதனால ஒரு சீர்கட்ட வாழ்க்கை. அதுதான் எனக்கு ரொம்ப இது என்னன்னா, தெரியும் அம்மா தம்பி அனுப்பியிருக்காங்க பொண்ணு பார்க்கறதுக்கு, பின்ன இன்னொன்னு வீட்டுக்குள்ள நீ கொண்டு வந்து வச்சனா எப்படி இருக்கும்? அதனாலதான் இனி வர்ற சம்பவத்தை பாருங்க. இது கொஞ்சம் பெரிய சாப்டர், நான் அங்கங்கே வாசித்து போறேன். ஈசாக்கு முதிர் வயதாக அனுப்படுது, கண்ணு தெரியாம போச்சு. ஏசாவை கூப்பிட்டு சொல்றான்,
மகனே நான் எப்போ சாகுறேன்னு எனக்கு தெரியாது, நான் கதையா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். நீ அதனால இது காட்டுக்கு போய் வேட்டையாடி நான் நல்லா சமைச்சு உயிரடையுது, நான் சாகிறதுக்கு முன்னால கொண்டு வா, நான் ஒன்னு ஆசீர்வதிக்கணும் போனே. ஈசாக்குக்கு தெரியும் ஆண்டவருடைய திட்டத்தின்படி 2வது மகனுக்கு தான் வரணும். ஆனா இவன் எப்படி உலக சித்தாந்தத்தின்படி ஈசாக்கு அதை நிறைவேற்றுவதற்கு முற்படுகிறான். மகனே நீ போய் சமைச்சு கொண்டு வா, நான் உன்னை நான் சாகணும், எனக்கு உயிர் போற ஸ்டேஜ்ல இருக்கேன். புத்திரேசிவாயத்தை அவன் வைக்கும்போது உயிர் போகிற ஸ்டேஜ்ல இருந்தான். கூழுதடான்னு கேட்டான் ஏசா. இங்க ஈசாக்கு உயிர் போகிற ஸ்டேஜ்ல இருக்க. அவன் சொல்றாரு, நான் ஒன்னு ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சமைச்சு கொண்டு வச்சுக்கிறோம், அப்புறம் சாப்பிட்டு திருப்தி அந்த பலத்தோட கூட ஆசீர்வதிக்கும். இத ரெபேக்கா காட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வேட்டையாடி போறதுக்கு தோட்டத்துக்கு இது காட்டுக்கு போயிட்டான் ஏசா. இவ டபார்னு மகனை கூப்பிடுறாடு, யாக்கோபே இங்க வா. என்னம்மா? உங்க அப்பா ஏசாவை சொல்லி காட்டுல போய் வேட்டையாடி சமைச்சு கொண்டு வர சொல்லி இருக்காரு. அவன் கொண்டு வந்து அவன் ஆசீர்வாதத்துக்கு கேட்டுக்கொள்ள போறான் சொல்லியிருக்காரு. அதனால நான் சொல்றபடி நீ கேள்றாமானே, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. நிறைய பேருக்கு இதுல தாங்க எல்லாருக்கும் இது. ஏன் ஒரு தாய் இப்படி பார்ஷியாலிட்டி காட்டணும்? ஏன்னு தெரியுமா? இப்போ வீட்டுக்குள்ள 2-3 மருமக்களை வச்சுக்கிட்டு படுற வேதம் கண்ணீர். புறஜாதியை உள்ள கொண்டு, புறஜாதிகள் வந்தா ஒத்தே போகாது, கோயிலுக்கு வராது, ஒண்ணும் வராது. பிள்ளைகளும் அந்த லெவல்ல தான் வளரும். அவங்க அப்பாவுக்கு எப்படி சமைக்கிறது பிடிக்குங்கிறது தெரியும். காட்டு வெனிஸ்டன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, வேட்டக்கறி. நல்ல அவன் சொல்றான் மகன்கிட்ட, நீ போய் இல்ல மந்தையில போய் நல்ல வெள்ளாட்டு குட்டிய பார்த்து கொண்டு வா, அவங்க அப்பாவுக்கு பிடிச்சமானபடி நான் சமைக்கிறேன், நான் சமைச்சு தரேன், நீங்க கொண்டு போகணும். ஆனா ஒண்ணு, உன் அண்ணன் மேல எல்லாம் முடியா இருக்கு, ரோமம் இருக்குது. அப்போ இவன் சொல்றான், அவன் எம்மா அவன் 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 மேல காட்டு வாடை அடிக்கும், மேலெல்லாம் அவன் முடி இருக்கு, நான் என் மேல முடியெல்லாம் கிடையாது. நான் இவர்கிட்ட போய் ஏமாத்தினா ஒருவேளை அதை கண்டுபிடிச்சிட்டாருன்னா ஆசீர்வாதத்துக்கு பின்ன எப்ப பதிலாக என்ன சபிச்சுட்டாருன்னா, அம்மா சொல்றாங்க மகனே அந்த சாபம் என் மேல வரட்டும், நான் சொல்றபடி நீ செய், நீ பிடிச்சிட்டு வா, நான் சமைச்சு கொடுக்குறேன். அதோடு மாத்திரம் இல்ல, அவன் கொண்டு வந்ததும் ஏசாவுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்து அவன் மேல போட்டு, எதுக்கு? அந்த ஸ்மெல்லுக்காண்டி. அப்புறம் இந்த வெள்ளாட்டு தோல் இருக்கு பாருங்க, அந்த தோலை எடுத்து மேல போத்தி விடுக, முடி மாதிரி தெரியணும், போட்டு பையன் கையில கொடுத்து விடுக, நீ கொண்டு போப்பாமானே. இதுதான் நிறைய பேர் கேட்கறது, ஏன் அம்மா அப்படி செய்தாங்க? அப்பாவுக்கு அவன் மேல பிரியம், உண்மைதான். சில இடங்கள்ல ஃபேவரேட் சில்ட்ரன் இருப்பாங்க, அப்பாவுக்கு ஒண்ணு பிடிக்கும், அம்மாவுக்கு ஒண்ணு. அம்மாவுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு, யாக்கோபு கூடாரவாசி, குணசாலி. ஆனா ஏசா ரிபல்லியஸ். அவன் மனசுக்குள்ள எவ்வளவு குரோதம் இருந்தா அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத பொண்ணை திரும்பியும் வீட்டுக்கு கொண்டு வந்து வேதனையை கொண்டு வந்திருப்பான். அதனால இந்த பையனுக்கு இந்த ஆசீர்வாதம் வரணுமான்னு அவளுக்கு கோபம் அம்மாவுக்கு. அதே மாதிரி இவர் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அந்த ஸ்மெல் எல்லாம் அடிக்கும்படியா வச்சு இவன் கொண்டு போற ஆகாரத்தை. யார் மகனே நீ? பெரிய பொய் தான். நான் உங்க மூத்த மாமப்பா ஏசா, நீங்க சொன்னபடி செய்தேன், நான் வேட்டையாடி கொண்டு வந்திருக்கேன், நீங்க சாப்பிடுங்க அப்படிங்க. எப்படிடா இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சது? அதுப்பா ஆண்டவர் கொடுத்தாரு. நான் போற வழியிலேயே நல்ல முயலும் ஒரு மான் வந்துச்சுதான், அடிச்சுதான் பக்கம் தான். அப்படியாடா?
ஆனாலும் ஒரு சந்தேகம், சத்தம் உனக்கு யாக்கோபு சத்தம் மாதிரி இருக்கு. ஆனா உன்னை பார்த்தா ஏசாவுக்குள்ள ட்ரெஸ் ஸ்மெல் எல்லாம் அடி ஏசாதானா அல்லவோ என்று நான் தடவி பார்க்கும்படி கிட்டவா, நீ வா, ஏசாதானடா, நீ அவனை தடவி பார்க்கட்டும். அவனும் தடவி பார்க்கிறான். சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின். இதுல ட்ரிக் பண்ணது யாரு? தாய். அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளை போல இருந்தபடினால திருப்பியும் கேட்கான், நீ ஏசாதானடா? அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்மா அவனை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். கேட்க, சாப்பாடை கொண்டு வாடா. அம்மா எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் எல்லாம் புசிச்சான், திராட்சை ரசம் கொண்டு கொடுத்தான். என்ன முத்தம் செய்யுங்கிற ஆட்கள் தடவி பார்த்தான், பக்கத்துல வர சொன்னா, தடவி பார்த்தான், முத்தம் பண்ண சொல்றான். அவனும் அது மாதிரி போய் முத்தம் கொடுக்கிறான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை அவன் பார்த்து, இது அவனுடைய குமாரனுடைய வாசனை, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்கிறது என்றார். அந்த ஸ்மெல் வயல்வெளியில உள்ள ஸ்மெல்ல போல இருக்குதான். மோந்து பார்த்துட்டு சொல்றான். அந்த ஆசீர்வாதத்தை நான் தனியா போட்டிருக்கேன் பாருங்க, எப்ப உங்களுக்கு புரியும். என்ன செய்கிறான் தேவன்? இது ஆசீர்வாதம், அவன் கொடுத்த ஆசீர்வாதம். யாருக்கு? யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம். ஈசாக்கு தன்னுடைய மகனை ஆசீர்வதிக்கிறான். சரியா அந்த ஸ்லைட்ல போட்டிருக்கும் பாருங்க. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. இது யாரு? யாக்கோபு. இன்னைக்கு யாக்கோபுடைய சந்ததி தான் இஸ்ரவேலர்கள், நாம பார்க்கிற இஸ்ரவேலர்கள். அன்னையோட முடிஞ்சதில்லை இது, அந்த டாபிக் கண்டினியூஸ் ஆச்சுது. They became the blessed people because of this blessing. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பார்ல, அந்த தேசத்தின் மீது என்னுடைய கண்கள் இரவும் பகலும் எப்பொழுதும் இருக்கும். உபாகமத்துல சொன்னார். உண்மையிலே பாலும் தேனும்னா பயங்கர பால் எல்லாம் உலகத்திலே அதிகமாக பால் கறவை மாடுகள் இஸ்ரேல் தேசத்துல தான் இருக்குது. சில இடங்கள்ல தேன் எல்லாம் சுட்டு சுட்டா விழுமா, அந்த அளவுக்கு தேன். நீ என்ன எப்படி ஆசீர்வதிக்காரு? ப்ராஸ்பரிட்டி. தேவன் உனக்கு வானத்து பனியையும், ஏன்னா அவங்க அக்ரிகல்ச்சர் பீப்புள், அக்ரேரியன்ஸ், மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. இந்த ஆசீர்வாதம் என்கிறது ஆபிரகாம்ல இருந்தே வருது பாருங்க. இது என்ன தெரியுமா? இது யாக்கோபுடைய வார்த்தை இல்ல. He is inspired by the Spirit of God. தேவன் அவரை உந்தி தள்ளி, தேவனுடைய, இட்ஸ் an oracle of God, தேவனுடைய வார்த்தை. ஜனங்கள் உன்னை சேவிக்கும். அடுத்தால, the nations will serve him. இத இங்கிலீஷ்ல பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். நான் அதை உங்களுக்கு காட்டுத்தரேன். 27, 29. ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள், உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். அடுத்தது, உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள் என்று சொல்லி அவனை சாதாரண ஆசீர்வாதம் இல்லைங்க. அதெல்லாம்
அதனாலதான் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ்ல பாருங்க, யாத்திராகமும் ஆதியாகமும் 27 27 28ஆம் வசனம். May God give you the dew of the sky and the richness of the earth and the plenty of grain and new wine. May peoples serve you and nations bow down to you. அதான் சொல்றாரு, ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும். Bow down. Nations will bow down before. That's what's happening. You will be lord over your brothers, and the sons of your mother will bow down to you. May those who curse you be cursed. May those who bless you be blessed. புரியுதுங்களா? ஆசீர்வாதம் அவ்வளவு முக்கியமானது. ஆசீர்வாதம் நாங்க இந்த எங்க அம்மா நல்ல ஜபிக்கிற ஒரு ஸ்திரீ, வயதான நாட்கள்ல ஜபம், அந்த நாள்ல இருந்தே அப்படி வயதான நாட்கள் படுக்கையில இருக்கும்போது உட்கார்ந்துருப்பாங்க. ஓரளவுக்கு எங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு நாங்க போயிருந்தோம். பார்க்க போவோம், வருஷந்தோறும் போவோம். ஒரு முறை நாங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது, அங்க போன பொழுது அம்மாட்ட சொன்னோம், ஏமா ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகளுக்கு. ஒவ்வொருத்தரா முழங்கால் போட்டாங்க, ஒவ்வொருத்தரையும் ஜெபம் பண்ணாங்க. ஆசை பிள்ளைகள், நான், என் ஒய்ஃப், என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள். அவங்ககிட்ட ஒரு ஹேபிட் உண்டு. யாரு போனாலும் ஒரு எனக்கு சொந்தத்துல ஒரு உறவினர் தெரியும், அவங்க ஹிந்து பேக்ரவுண்ட். சொல்லும்போது பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு போனோம், பெருமை ஜெபம் பண்ணாங்க எனக்காண்டி பாட்டி எனக்காண்டி ஜெபம் பண்ணாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த ஜெபிக்கிற, இந்த ஆசீர்வதிக்கிற ஹேபிட் வந்து பைபிள்ல இருந்து வந்தது. இதை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு செய்யணும். பிளஸ்தம். இன்னைக்கு பாருங்களேன், அவங்கள அசைக்க முடியாது. உலகத்துல அசைக்க முடியாத நபர்கள் யாரு? அதுல பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதான் சொல்லுகிறான், உனக்கு வானத்து பனியும் பூமியும் குழையும் கொடுத்து தானியத்தையும் திராட்சரசம் தருவார். ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள், ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள். சகோதரனுக்கு எஜமான இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார். ஆசீர்வதிக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து கொடுத்த போது யாக்கோபு ஓடி வரான். தன் தகப்பனாய் ஏசாப்பின் சமூகத்தை விட்டு போயிட்டான். ஏசா வேட்டையாடி கொண்டு வர. அவனு பயங்கர எக்ஸைட்டட், எங்க அப்பா என்ன ஆசீர்வதிக்க போறாரு. தன் தகப்பனண்டை கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உங்களுடைய ஆத்மா என்னை ஆசீர்வதிக்கும்படி. அப்பா எழும்பி, தகப்பனார் எழுந்திருந்து, ஏன்னா அவர் சாப்பிட்டு ஏற்கனவே அப்படி திருப்தியா படுத்திருக்காரு. திராட்சை ரசம் வேற குடிச்சாச்சு. இப்ப நான் வேட்டையாடி கொண்டு வந்ததும் புசிப்பீராக. அப்பொழுது தகப்பனாய ஈசாக்கு, நீ யார் என்றான். நீ யார்பா? நான் உமது மூத்த மகனாய ஏசா. அப்போ ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தது அவன் யார்? அவங்க அம்மா சமைச்ச சமையல் வந்து வேட்டைக்கறி மாதிரியே சமைச்சு கொடுத்துருக்கா. வேட்டைக்கறிக்கு வந்து நம்ம மட்டன் சிக்கன்லாம் பண்ற மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்த எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். வெறும் சில்லி பவுடர் இதைதான் போட்டு பண்ணுவாங்க வேட்டைக்கறி. அப்பதான் அதுக்கு ருசி. இல்லைன்னா ஒரு ஸ்மெல் இருக்கும். சில கொக்கெல்லாம் அடிச்சிங்கன்னா அந்த தொளி சுவல் இருக்கும். வேட்டைக்கறிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சமையல் இருக்கு. அவன் யார்? நீ வருமுன்னே அவன் எல்லாவற்றிலும் அடுத்தது எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை
ஆசீர்வதித்தனே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் என்றார். இப்போ இவனுக்கு சங்கடம், ஏட்டா மனம் கசந்து அலறி, எப்பா என்னையும் ஆசீர்வதிங்க. இல்ல உன் தம்பி தந்திரமா வந்து வாங்கிட்டு போயிட்டான்பா. அப்பதான் சொல்றான், அவன் பேரு யாக்கோபு என்று சொன்னது சரிதானே, 2 தரம் என்ன மோசம் பாக்குனான், சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கிட்டான். சரி, நான் ஏதோ ஒரு பசியில வந்தேன், அதை வாங்கிக்கிட்டான், என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சு வைக்கலையாப்பா. ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் அவனை உனக்கு எஜமானமாக வைத்தேன், அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஆதரித்தேன். நான் என்னடா செய்ய, திருப்பி சொல்ல முடியாது, இது விளையாட்டாயிரும். அங்க எப்ப உங்ககிட்ட ஒண்ணுதான் இருக்குதா, என்னையும் ஆசீர்வதிங்க. ஈசாக்கு சொல்றான், உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடு உயர வானத்தில் இறங்கும் பனியோடு இருக்கும், நீ உன் பட்டயத்தினால பிழைச்சி சகோதரனை சேவிப்பாய், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது கழுத்தில் இருக்கிற அவருடைய நுகத்தடியும் மறுத்து போடுவா. அவ்வளவுதான். பாருங்க, யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பயத்து சொல்றான், எங்க அப்பா இறந்து நான் அவருக்காக துக்கம் கொண்டாடுகிற நாள் சீக்கிரம் வரும், அப்பொழுது நான் யாக்கோபை கொண்டு விடுவேன். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுதுதான் மகனை கூப்பிட்டு, நீ போடா, எழுந்து போட்டு 6 நாள் இருக்கிற சகோதரனை லாபாரம் இடத்துக்கு ஓடிப்போ அப்படிங்கிற. இந்த பகை எவ்வளவு தூரம் வந்துச்சுங்கிறத அடுத்த வாரம் எடுக்கலாம். அதுக்கு முன்னால ஒரு இன்ஃபர்மேஷன், பைபிள் ஸ்டடி ஆஸ் யூஷுவல் எல்லா வெள்ளிக்கிழமையும் நடக்கும், சாட்டர்டே இல்லை. ஏன்னா எல்லாம் மாறும், எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் ஆகும், வேண்டாம், இது நல்லா இருக்குது. எனக்கும் தொடர்ந்து ஸ்டடி வந்துடும், சண்டே பைபிள் ஸ்டடி இருக்குது சர்ச்சில், அதனால தொடர்ந்து வெள்ளிக்கிழமை போலே நடக்கும். நாமும் முதல் புத்திர சுவியார பாக்கியத்தை இழந்துவிடும். நமக்கும் சகோதரன் இயேசு, முதற் பெயரானவர் இயேசு, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அற்ப காரியங்களுக்காக இந்த சுவியாரத்தை இழந்து விடக்கூடாது. ஜெபிப்பல்ல. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. they are all the first born, எல்லாருமே முதற் பிறந்தவங்க. இந்த ஏசாவை போல இல்லாதபடி மனநொடிவு உண்டாக்கு, வேதனை உண்டாக்குகிற காரியங்களை செய்யாதபடி, அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாதபடியா தொடர்ந்து இந்த பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து நாங்கள் வாழ எங்களை ஒப்புக்கொள்கிறோம். இந்த ஏசா யாக்கோபுடைய சந்ததியாக எவ்வளவு பிற்காலத்துல பாதிக்கப்பட்டார்கள் என்பதை எங்களுக்கு அடுத்த வாரம் கற்றார். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற இயேசுனா, தேவ கிருபை இருக்கட்டும், தேவ சமாதானம் இருக்கட்டும், ஆவியான ஒவ்வொருத்தரையும் பொறுப்பு, ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும், ஏற்ற துணைகளை கட்டளை, சீர்கெட்டவர்களாக வேசிக்கல்லர்களாக இப்படியெல்லாம் இல்லாதபடி உமக்கு பயந்து வாழ எங்களை அழுக பேசும் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பரிசுநாமம், என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை. Thank you all for coming.